நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் வீட்டு பணியாளர், மற்றொருவர் பாதுகாவலர். 2 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கைது செய்வதற்காக வந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளருக்கும் அதே போல பாதுகாவலருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கைது செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் அவரை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று போலீசார் காவல் வாகனத்தில் ஏற்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த துப்பாக்கியும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி தொடர்பான லைசன்ஸ் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அது தொடர்பான ஆவணங்களை காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்கும்படி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல் அறிந்து நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் சீமான் வீட்டிற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். சீமான் கட்சி பணி காரணமாக ஓசூரில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்று காலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சம்மன் அடிப்படையில் அவர் ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி அதற்கான கடிதத்தும் அளித்திருந்தார்கள். இந்த கடிதம் அளிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த சம்மனை தயார் செய்து வலசரவாக்கம் போலீசார் நேரடியாக சீமான் வீட்டிற்கு சென்று சம்மன் நோட்டீஸை ஓட்டினார்கள்.